everyone, welcome to our channel. வினை சொற்களின் அமைப்பு. திராவிட மொழிகளில் வேற்றுமை ஏற்கும் அடிச்சொற்களை பெயர் என்றும், காலம் காட்டும் இடைநிலைகளை ஏற்கும் அடிச்சொற்களை வினை என்றும் குறிப்பிடுகின்றனர். வினை சொற்களை பொது பொருள் உணர்த்தும் வினை சொற்கள் என்றும், இலக்கண பொருள் உணர்த்தும் துணை வினைகள் என்றும் இரு கூறுபடுத்தலாம். இவற்றுள் பொது பொருள் உணர்த்தும் வினை வடிவங்கள் எண்ணற்றனவாய் வரையறைக்குள் அடங்காதனவாய் உள்ளன. இலக்கண பொருள் உணர்த்தும் வினை வடிவங்கள் எண்ணிக்கையில் குறைந்து வரையறைக்குள் அடங்குனவாக உள்ளன. திராவிட மொழிகளின் வினையடி சொற்களோடு உ, கு, இங்கு, இந்து, து, பு, இம்பு போன்ற விகுதிகளை சேர்ப்பதால் பெரும்பாலான வினை சொற்கள் அமைகின்றன. திராவிட மொழிகளின் வினை வடிவங்கள் பால் காட்டும் விகுதி, கால இடைநிலை போன்ற இலக்கண கூறுகளுடன் இணைந்து நெடிதாக அமைந்த போதிலும் தனி சொற்களாகவே கருதப்படுகின்றன. திராவிட மொழிகளில் வினை சொற்கள் ஒட்டு நிலையாய் அமைந்த போதிலும் ஏவல் வினைகளில் மட்டும் இடைநிலைகளும் விகுதிகளும் இணைக்கப்படுவதில்லை. ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினை சொற்கள் காலத்தை மட்டும் காட்டும். திணை, பால், எண் ஆகிய வேறுபாட்டை காட்டுவதில்லை. ஆனால் திராவிட மொழிகளின் வினை சொற்கள் இவற்றை தெளிவாக காட்டுகின்றன. இந்த பொது இயல்புக்கு மலையாள மொழி மட்டும் விதிவிலக்காக உள்ளது. மலையாள மொழியில் திணை, பால், எண் ஆகியவற்றை உணர்த்தும் பாலரி கிளவிகள் இன்மையால் வினை சொற்களுக்கு முன்னர் இடம்பெறும் எழுவாயை கொண்டே திணை, பால், எண் போன்றவற்றை அறிய வேண்டி உள்ளது. திராவிட மொழிகளின் வினை சொல்லாக்கம் எளிமையாக உள்ளது என்று கால்டுவெல் குறிப்பிடுவார். வினை சொற்கள் இம்மொழியில் எச்சம் என்றும் முற்று என்றும் கூறுபடுத்தப்படுகின்றன. திராவிட மொழிகளின் வினை சொற்களில் தன்வினை, பிறவினை, இயக்கவினை என்ற மூவகையான வினை வகைகளையும், ஏவல் வினை, நிபந்தனை வினை, வியங்கோல் வினை என்னும் பல்வேறு வினை பொருள்களையும் காணலாம். வினை சொற்களின் பொருள்களை சிறப்பிக்க துணை வினைகளும் எச்சமாக அடுக்கு வினைகளும் பயன்படுத்தப்படுகின்றன. திராவிட மொழிகளின் வினை சொற்களை காலம் காட்டும் முறை, வினையின் தன்மை, பால் காட்டும் முறை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு கூறுபடுத்த இயலும். அன்புடன் சிவா. தேங்க்யூ.